வணக்கம். நேற்று சட்டசபை கேள்வி நேர விவாதத்தின் போது அதிமுக எம்எல்ஏ திரு பொன் ஜெயசீலன் கூடலூரில் ஐடி பார்க் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி கேட்டார். அதற்கு பிடிஆர் பழனிராஜன் கட்சியில் தமக்கு அந்த அளவுக்கு நிதி இல்லை, நிதி இருப்பவர்களிடம் இந்த கேள்வியை கேளுங்கள், மேலும் இது தமது துறையின் கீழ் வராது, தொழில்துறையின் கீழ் வரும். அவரது பேச்சுக்கு சபாநாயகர் திரு அப்பாவு குறுக்கிட்டு, இதுபோன்று பொத்தாம் பொதுவாக பேசாமல் முதலமைச்சரிடம் அறிவுரை வழங்கி பேசுமாறும் கூறினார். இது குறித்து முதலமைச்சர் கூறுகையில், நீங்கள் மிகச்சிறந்த பேச்சாளர், உங்கள் பேச்சு கட்சிக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும், கட்சிக்கும் ஆட்சிக்கும் பக்கபலமாக இருக்க வேண்டுமே தவிர்த்து பாதகமாக அமையக்கூடாது என்று அறிவுறுத்தினார். தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுவதில்லை. ஒரு சின்ன பங்குதான் வெல்கோசைஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதனால் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். மற்றொரு பத்திரிகையாளர் நேர்காணலில் கட்சி சார்புடைய கொள்கைகள் பற்றி தன்னால் பேச இயலாது என்றும் அந்த அளவுக்கு தனக்கு தகுதி இல்லை என்றும் அதற்கு தகுதியானவர்களிடம் கேள்வி கேட்குமாறு கூறினார். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் அடிமட்ட தொண்டன் தான், எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை. அதனால கட்சியோடைய பதில் சொல்ற அளவுக்கெல்லாம் எனக்கு அங்கே அந்தஸ்து இல்லை. அதனால் மிகவும் திறமையான அமைச்சராக அறியப்படுபவர் பிடிஆர். 2023 நிதியமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவருக்கு ஐடி துறையை வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் திரு பிடிஆர் பாஜகவில் இணையலாம் என்பதும் அரசியல் நோக்கர்களின் கருத்தாகவும் அமைகிறது. மேலும் அண்மை செய்திகளுக்கு காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.